மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரா சொல்லுங்க. என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இப்பவே நான் சாகுறேன். ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா முளாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா? தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது உங்க சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கணை இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்படி என் மையனை தீவிரவாதியா? நிக்கிதான்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரியாட்ல இருந்து உத்தரவு வந்துச்சு. நாங்க அதனால அந்த உத்தரவு படி செஞ்சோம் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு? அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யாருமே கேட்கலன்றது என் மையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல? யார் எடுத்ததை பார்த்தது யாரு? யார் என்ன தப்பா எடுத்துக்கிறாங்க? தன்னால போற நீர் மலத்தை கூட பள்ளி கட்டாயம் வர வச்சிருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்களா வேற எதை பார்த்தாங்க? உடனே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. என் கொலை கொதிக்கிற மாதிரி யாராரு கொலை கொதிக்குமா? இதுல ஈடுபட்ட எவ்வளவு வழியே வரக்கூடாது. வயது கஞ்சி கூட வாங்கி கொடுத்தீங்களா? அன்னைக்குமே பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களா? நீங்களாம் மனுஷ பிறவிகளா பிறந்தீங்களா? நீதிபதிகள், சிபிஐ, வழக்கறிஞர்கள், பிரஸ் மீடியாக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று நீதிபதிகள் அடித்து கொன்ற கொலை வழக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கூட என் மயம் போனதை தாங்க முடியாத வருத்தமும் இருக்கு. 11 மணிக்கு நடந்திருக்கு கோயிலில். எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. 11 மணிலேருந்து 2 மணிக்கு தான் அங்கே ஸ்டேஷனில் கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. மேற்தெல்லாம் ஒரு காரணம் சொல்லி கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. ஏன் எனக்கு தெரியப்படுத்தலை? வீட்டுக்கு என் மையம் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தலை? யாரெல்லாம் அடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்கு அடித்தாங்க? யாருக்காக எதுக்காக அடித்தாங்க? என்ன காரணத்துக்காக என் மையம் செஞ்சு அதை பார்த்து அடித்தாங்க? எனக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாமல் கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும். 4:30 மணிக்கு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு சொல்லாமல் கூட்டிட்டு விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரியாட்ல இருந்து உத்தரவு வந்துச்சு. நாங்கள் அதனால அந்த உத்தரவு படி செஞ்சோம் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு? அது எங்களுக்கு தெரியணும். தைரியமா சொல்லுங்க. எனக்கு ஏன் தெரியப்படும்? 4:30 மணிக்கு தான் எனக்கு தெரியும். நாங்கள் போய் ஸ்டேஷனில் போய் என் மையனை போய் பார்த்தேன். நானும் சின்ன பையன் போய் 8 மணிக்கு பார்த்தோம். அங்கே என் மையனை போய் கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னான். சொல்லவும் சக்தி சொல்லலாம்ல சொல்லுங்க. சக்தி தம்பியை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் கூட்டிகிட்டு போய் எங்களை காமிச்சாரு. கூட்டி என் பையனை கேட்டுக்கிட்டு இருக்கேல அவர் சொன்னால் எனக்கு தெரியாதுமா நான் எடுக்கலன்னு கையை காமிச்சான். அப்போ வந்து ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் நிற்காதம்மா போங்கம்மா 2 பேர் விரட்டி விட்டாங்க. நாங்கள் வெளியே போய் நானும் என் பையன் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியிலேயே எங்களை நிற்க விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரவங்க. வந்து அப்போ சக்திகிட்ட கேட்டு எப்படின்னா போக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போங்கம்மா நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சொல்லவும் 2 விட்டுட்டு வர மனசு இல்லாமத்தே சரி சக்தியும் கூப்பிட்டு வந்துடுவாப்புல. சரி காலையில் எது நடந்தால் நம்ம காலையில் வந்து முதல்ல வந்து ஒரு வக்கீலை பார்த்து வெளியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்துலையும் நம்பிக்கையிலையும் வந்தோம். வந்து காலையில் வந்து தூங்கி எழுந்து நானும் என் பையனும் வந்து போய் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிக்கிட்டீங்களா ஒரு 2 பேர் வந்து ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க. இறங்கி வரையில் நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் 6 மணியை போல் காலையில். கரெக்டாப்பா சோப்பு வாங்க வந்தேன். அப்புறம் ஒரு டெம்போவில் வந்து வெள்ளை வண்டியில் வந்து 2 பேர் இறங்கினாங்க. இறங்கையில் நான் பார்த்துட்டு வேகமாக என்னை நோக்கி தான் வந்தாங்க. வரும் யாரும் தெரியல. சோப்புக்கார பிள்ளைகிட்ட கடைக்காரப்பிள்ள காசு குடிக்கல வந்தாங்க. வீடு எதுமான்னு கேட்டாங்க. இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன். உன் மையன் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமாமா அப்படின்னு. என்ன சார் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க சார். இந்த மாதிரி எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு. வீட்டை வாமான்ட்டு கதவை திறக்க போனாங்க. நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குறேன், இந்த பக்கம் கூட்டிட்டு லைட்டு போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவு இருக்குது. அதை பக்கம் போக நீ ஏமா ஓடி போய் முதல்ல கதவை திறக்கிற? நான் திறப்பே இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் பையன் தூங்குற இருட்டாக இருக்குது மிதிச்சுன்னு சொல்லிட்டு நான் லைட்டு போடத்தான் சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டுனாங்க. பீரோலாம் திறம்மா அப்படின்னு சொன்னாங்க. பீரோலாம் திறக்கவும் சாவி எடுத்து பீரோ திறந்து உள்ளே இருக்க புறாமல் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு எங்கேம்மா வச்சுருக்கேன் நகை அப்படின்னு கேட்டேன். சார் இல்லை சார் தெரியல சார்ன்ட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க. என் மையங்கர் வந்து ரஃபா போகிற பீஸெல்லாம் வெளியில் தான் வச்சுருக்கேன். அதை பூரா எடுத்து அவங்க தான் கொட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒன்று கூட இல்லாமல் நீங்கள் எந்திரா அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் வந்து முகம் கூட கழுவலை. முகம் கூட கழுவ சட்டையை கூட பெரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ வேகமாக வந்து அவனை போட வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கேட்டாங்க உன் மையன் ஆச்சி கடை எங்கேம்மா இருக்குது அப்படின்னு. ஆச்சி வீடு எங்கேம்மா இருக்கட்டும். ஆச்சி தாத்தாலாம் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா
கடை வச்சுருக்காங்கம்மா கோயிலுக்கு மேலே கடை வச்சுருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கூட சொன்னேன். சரி எங்கள் சொந்தக்காரங்க இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். அவங்க பேர் குருவம்மான்னு சொன்னேனம்மா. அப்படின்னா எனக்கு பெரியம்மா தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து வீடை காட்டுறான்னு சொல்லி சின்ன பையனை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போவோம். சரி கூட்டிகிட்டு கொண்டு வீடைத்தானே காமிக்கத்தானே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்கள் சொந்தக்காரனுக்கு போனவங்க சொன்னாங்க, என்னமோ சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்லி. என்ன வீடைத்தானே காமிக்க போகிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க, அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்போ வினோத்துன்றவங்க அந்த பையன்கிட்ட போய் நான் கேட்டேன். கேட்க தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. சொல்லவும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தேன், வரல. 11 மணி ஆச்சு 10 மணி ஆச்சு வரல. அப்புறம் எங்கள் அக்கா அண்ணன் மையன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி இல்லத்தே வந்துடுவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கத்தே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருக்கவும் அப்புறம் திரும்ப இருக்க எங்கள் அண்ணன் மையன் தான் நான் ஃபோன் போட்டு, தம்பி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஒரு விவரம் தெரியலப்பா, நீ சக்தி தம்பிக்காவது ஃபோன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு ஃபோன் போட்டுச்சு எங்கள் அண்ணன் மையன். போடையில் ஃபோன் போகலத்தை, நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணால் தரேன், நீங்கள் வேணால் போடுங்கத்தேன்னு சொல்லிச்சு. சரி கொடுப்பா, நான் பேசுனதே இல்லை, சரி குடியா நான் பேசுகிறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன், போகலை. திரும்ப ஒருக்கா போட்டேன், எடுத்தாப்புல இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க உடனே. இல்லைப்பா பயப்படாதீங்க, திரும்ப கூட்டிகிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன். சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே விட்டுருவாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ நாளாச்சு, இவ்வளோ வயசாகி போச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. எடுத்திருந்தா உள்ளே வைக்க போகிறீங்க, எடுக்கலைன்னா வெளியே விட போகிறீங்க, இந்த தைரியத்தில் நான் இருந்தேன். இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ளே வைக்கப்பாங்க, நம்ம ஒரு அக்கில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் நானும் என் மயனை ரொம்ப. இவனையும் கூட்டிகிட்டு போய் 6 மணி சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்கன்னா நம்ம சொந்த பந்தம் தானே, நம்பித்தான் நான் முக்கியமாக இருந்தேன், நம்பி இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல, யார் எடுத்ததை பார்த்தது யாரு, என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு. நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது, இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனால் யாரா சொல்லுங்க, என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா, இப்போவே நான் சாகுறேன். அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன். கஞ்சிக்கு யார் வீட்லையுமே கஞ்சிக்கு பாட்டில் துணிக்கு விடலை. நான் வைராக்கியமாக பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்துன்னு நினச்சா 2 பிள்ளைங்க வச்சுருந்தேன். ஆனால் கடைசி ஊர் பையன் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு புகார் தப்பான புகார் எதுக்கு கொடுத்தாங்க, அதனால தெரியப்படுத்தணும். கோயிலுக்குள்ளேயே அடிச்சாங்களாம். எதுக்காக அடிச்சிங்க எனக்கு அது முதல்ல தெரியணும். உரிமைப்பட்டு அடிச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் அதை வச்சு நீ காப்பாற்றிருக்க முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கணும். முதல்ல எனக்கு தான் முதல் தகவல் சொல்லியிருக்கணும். வேர்த்த ஒரு காரணம், இந்த 2மே எனக்கு ரொம்ப கொள்ளுது. வேர்த்த ஒரு காரணம்னு சொல்லி என் மயிலை கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்கே கூட்டி கொண்டு நீ விட்ட, அதுக்கு முதல் பதில் சொல்லணும். தெரியணும் எனக்கு அது சொல்லியா. நிக்கிதா வந்து முதல் கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது தானே, வெளியே வரவே கூடாது. போது பையனோட முடி நெஞ்சு வலிக்கும். சரி சரி நெஞ்சு வலிக்கும். தம்பி எனக்கு நம்பிக்கை இருக்கு, சிபிஐ சார் மேல நம்பிக்கை இருக்கு. தம்பி உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீமதி சொல்லியிருக்காங்க, காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் போராடினதுக்கு நீங்கள் நிக்கிதா கொடுத்த புகாரும் ஒரு பொய்யான புகாரும் சிபிஐ வந்து அறிக்கை தயாராகிட்டு சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி உங்களுடைய மகன் கொலை வழக்க இவ்வளவு பேசுனது, இவ்வளவு தீர்ப்பு கொடுத்தது, இதை பற்றி எப்படி பார்க்கலாம்? வரவேற்க ஒரு தாயா இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த அந்த இதை கொடுத்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு தாயோட வழி, அதை உணர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த 5 காவலர்கள் மீது மேற்கொண்டு உயர் அதிகாரிகள் ஈடுபட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தம்பி இதெல்லாம் சொல்லுங்க. கண்டனம் வாங்கி கொடுக்கணும், வெளியே வரக்கூடாது, யாராக இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில் கூட தீங்கு நினச்சிருந்தவங்களும் வெளியே வரவே கூடாது, யாராக இருந்தாலும் சரி. உயர் அதிகாரிகள் மேற்கொண்டு விசாரிச்சு யாருன்னு பார்த்து மேற்கொண்டு உள்ள தள்ளணும். நிக்கிதா பொய் புகார் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்களா, அவங்கள இப்போ நீதிபதி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பொய் புகார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லை இப்போதான் உங்களுக்கு தெரியும்? பொய் புகார்னு எங்களுக்கு நேற்று தான் தெரியும். அஜித் எடுத்துருக்க மாட்டேன்னு தெரியும். எனக்கு ஏற்கனவே என் பையன் எடுத்துக்க மாட்டேன், நான் நம்புறேன், முழுசா நம்புறேன்.
அந்த அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது. எடுத்துருக்க மாட்டேன் ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனால் ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணுன்றதுக்காகத்தே இவ்வளோ நாள் இந்த இதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். அது வந்து இப்போ தீர்ப்பாகி சொல்கிறது வேற, அவங்க நீதிபதி சொல்கிறது வேற. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்க காத்திருந்தோம். அது இந்த உலகம் இந்த மாதிரி விசாரணை இப்போ உங்களுக்கு போதிய திருப்திகரமாக இருக்கு, நல்ல முறையில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. அடுத்த கட்டம் இந்த வழக்கில் நிறைய பேரை சேர்த்துருக்காங்க. அதாவது டிஎஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நிறைய பேர்த்த வழக்கில் சேர்த்துருக்காங்க. அவங்க மேலே என்ன மாதிரி நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்? அந்த 5 பேர் உள்ளே இருக்காங்களா, இவங்க மேலே சிறைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், சிறைக்கு செல்லணும். ஒன்றுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளோ கொடூரமா, முளாப்படி தண்ணி இல்லாமல் இதெல்லாம் இவங்க சட்டத்தில் இருக்கா? தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது உங்கள் சட்டத்தில் இருக்கா? ஒரு அரைக்கணை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி. எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்தில் எடுத்து தொங்க விட்டுருக்க, வயிற்றுக்கா கஞ்சி தன்னால் போகிறது. யார் எனக்கு தப்பாக அடிச்சுக்கிறாங்க? தன்னால் போகிற நீர் மலத்தை கூட பள்ளி கட்டாயம் வர வச்சுருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்களா வேறு எதை பார்த்தாங்க? உடனே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளோ கொடூரமாவா? என் மயம் குன்னி குறியே செத்துப்பேன். இனிமேல் எவன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னே அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். அவ்வளோ ஒரு கொடூரமாக அவனை பண்ணியிருக்கீங்க. எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறது? கம்மா கடுவாலும் கூட்டிகிட்டு போகிறது. உடனே ஒரு தாய் பெற்றிருப்பாங்க. நீ இந்த அக்கான்சோட பிறந்திருப்ப. மனுஷனுக்கு இறக்க குணம் வந்து 6 அறிவு உள்ளவன் தான் கொடுத்துருக்கேன். 5 அறிவுக்காரன் நீ வேலை பார்த்துருக்க. என் கொலை கொதிக்கிற மாதிரி யார் கொலை கொதிக்குமா? இதில் ஈடுபட்ட எவ்வளவு வழியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னாடு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படிலாம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கான நேரம் எங்களை கொடுக்கல. அது என்னன்னு விசாரிக்க கூட எங்களுக்கு நேரம் கொடுக்கல. காவல்துறையில் மனித உரிமை மீறல் வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்துக்கலாம். அன்னைக்குமே பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களா? நீங்களாம் மனுஷ பிறந்தீங்களா பிறந்தீங்களா? சில விஷயங்கள்லாம் இருக்கு, முடியாது. காவல்துறையில் மனித உரிமை மீறல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காவல்துறை நடவடிக்கையை நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் ஒரு தாயா குமுறல, உலகம் பூரா குமுறத்தையும் செய்து இப்படியான்னு கேள்விப்படவே இல்லை. இந்த கொடுமையெல்லாம் நடத்தணும்னு கேள்விப்படவே இல்லை. கடவுளை கேள்விப்படவே இல்லை. சார், அடுத்த கட்ட நடவடிக்கை அதில் என்ன பார்க்குறீங்க? இப்போ வந்து 6 பேர் உள்ளே இருக்காங்க. அடுத்த கட்டே அதில் சிபிஐ வந்து விசாரித்து ஆட்களை வந்து சேர்த்துருக்காங்கல்ல, அடுத்த கட்ட என்னவா நகர்வுகள் இருக்குன்னு நினைக்கிறேன்? எல்லாருக்கும் வணக்கம். நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ஊடகம் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க, நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க. நேற்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாங்க. 17ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. எது சம்மந்தமாக அப்படின்னா, அஜித்குமார் இந்த நகையை திருடினாரா இல்லையா, இது காவல் மரணமா இல்லையா, இதில் ஈடுபட்ட காவலர்கள் யார், இதில் ஈடுபட்ட இன்னும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் முன்விரோதம் இருக்கிறா, இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிபிஐ வழக்கறிஞர் பதில் பெற்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் சிபிஐ வந்து நான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மூடி முத்திரையிட்ட கவரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. விக்டிம் ஃபேமிலிக்கு கூட அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. நாங்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கோப்புகளை எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் நேற்று சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிபதி முன்னிலையில் இதுவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத வாய்மொழியாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எழுத்து மூலமாக தாக்கல் பண்ணுறதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இத்தனை நாள் காத்திருந்தது இந்த கொலை வழக்கில் தண்டனை கிடைக்கணுன்றது ஒரு விஷயம். இந்த கொலையை யாரெல்லாம் பண்ணால், எதுக்காக பண்ணாங்க, ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் யார், இன்னும் வந்து மேலே அதிகாரிகள் காவல்துறையை தவிர மற்ற அதிகாரிகள் யாரும் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், இந்த ப்ரெஸ் மீட்டு எதுக்காக அப்படின்னு கேட்டால், அஜித் ஒருவேளை திருடி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அதான் அஜித் திருடலை அப்படின்றத சிபிஐயே விசாரித்து அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதா, 90 பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதாவும், அதை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று வந்து முறையான தகவலை வந்து சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணணும், இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக அஜித்குமாரோடைய குடும்பத்தினர் இப்போ தான் மன நிம்மதியாக ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் மன நிம்மதியாக ஆறுதல் சுத்தமாக இல்லை. அவங்க 6 மாதமாக கிட்டத்தட்ட அழுதுட்டு இருக்கிறாங்க. இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்கள் சிபிஐட்ட வைக்கணும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற 2 பேர் அடங்கிய அமர்வில் எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வில் இதை மிக விரைவாக இந்த தீர்ப்பை
நடத்தி இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீடியன்ட்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போது 6-7 மாதம் ஆயிட்டு. இப்போ தான் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜேஎம் கோர்ட்டில் ரிட்டர்னில் இருக்குது, மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ்பி அதாவது இதில் 6 பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல 5 பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் 6வது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணலை, சம்மன் கொடுத்து தான் வர வச்சுருந்தாங்க சிஜேஎம் கோர்ட்டில். அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் 5வது நீதிபதி அவர்கள் தான் 5th ADJ அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்தீஸ்வரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து இவர் ரிமாண்ட் பண்ணலை, இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் வந்து இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்து அவரை வந்து கூண்டுக்குள்ளே உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிஞர்களை கேட்டு தானாக உத்தரவு பிறப்பிச்சு தான் ரிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முகசுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் ஒரு ஏட்டையா 4 பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இந்த நிலைமையில தான் நேற்று வந்த விசாரணையில் இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம், நிக்கிதா பொய் புகார் கொடுத்துருக்குறாங்க, அஜித்குமார் திருடலை அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்புலேருந்தே வந்திருக்குது. இதுவரை நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அஜித்குமார் திருடலை அப்படின்ட்டு. அஜித்குமார் திருடுனதுக்கான எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. அப்படியே அஜித்குமார் திருடி இருந்தாலும் கூட அவங்க வந்து சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், ரிமாண்ட் பண்ணியிருக்கணும், கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கலாம், சட்டப்பூர்வமாக போயிருக்கலாம். ஆனால் ஒரு நபரை சாத்தாங்குளம் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷனில் வச்சு ஒரு அப்பா மகனை அடித்து கொண்டு அந்த விசாரணை இவ்வளவு சீரியஸாக கிட்டத்தட்ட 9-10 காவலர்கள் உள்ளே இருக்கும்போதே ஸ்டேஷனில் வெளியில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிற ட்ரெண்டை இவங்க உருவாக்கி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் அழைச்சிட்டு போய் அடித்தே கொண்டிருக்கிறாங்க. இதில் எப்படி நிக்கிதா கொடுத்த புகாரே பொய்யானுன்ற அடிப்படையில் எப்படி இவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்தாங்க? இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு எங்களுக்கு இன்னும் விடை தெரியலை. இது மக்களுக்கும் தெரியணும், இந்த குடும்பத்துக்கும் தெரியணும், இந்த உலகத்துக்கே தெரியணும். ஏன் நிக்கிதா பொய் புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்ற வழக்கில் இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க? அப்போது இதுக்கு பின்னாடி இருக்க டிஎஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத விசாரித்து அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐ தரப்புக்கு நாங்கள் குடும்பத்தினர் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க 4 பேர் நவீன்குமார், பிரவீன்குமார், அருண், வினோத், இவங்க 4 பேர் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான நிவாரணம் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது. அன்றைக்கே நீதிபதி அவர்கள் இவங்களுக்கு தனியாக வந்து 15 லட்சம் உத்தரவும் கொடுத்தாங்க. ஆனால் அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டதுனால அதை கொடுக்கல. இவங்களுக்கும் அடிபட்டுருக்கிறாங்க, இவங்க வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ அருண் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறாரு, அவர் ஆட்டோவில் யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. அவர் ஆட்டோ ஓட்டுறதுல ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாரு. இந்த பகுதியில் அவர் அடிபட்டதுனால இவர் திடீர்ப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு அதில் ஏற மாட்டாங்க. இப்போ அவர் நிரபராதின்னு தெரிய வந்திருக்குது. இப்போ அந்த 6 மாதம் இழப்பீடு என்ன இவங்க மாவு விற்று தொழில் படைச்சிட்ருக்கிறாங்க. இவங்களுக்கு வருமானமே மாவு விற்கிறது மட்டும்தான். இவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போது இந்த மாவு விற்கிற தொழிலில் அடிபட்டு போச்சு, யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. அஜித்குமார் திடீர்ப்பாரோ அப்படின்னு நினச்சி இந்த இழப்பீடு எங்கே போய் இவங்களோட இழப்பீடு கேட்குறது? காது சவ்வு ஒருத்தர் பிரவீன்றவருக்கு காது சவ்வு கிழிஞ்சிருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமையில் இருந்தார். அவர் வந்து ஓபி பார்த்துட்டு இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் வந்து அவர் காதுக்கு பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த இழப்பீடுலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சாகணும், மரியாதை கிடைச்சாகணும். யாரெல்லாம் வந்து திருட நினச்சாங்களோ அஜித்குமார் திருடப்படலை அப்படின்றது தான் ஒரு சாவுக்கு பின்னாடியும் அவங்களுக்கான மரியாதை வழங்கப்படணும். ஒருத்தர் இறந்தாலும் கூட அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் கூட அவர் திருடலை அப்படின்ற மரியாதை, அவர் நேர்மையானவர் அப்படின்ற மரியாதை அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அது சிடிஆர் ரிப்போர்ட் மூலமாகவும் கால் டீட்டெயில்ஸ் மூலமாகவும் யாரெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை சிபிஐ தரப்பு தான் விசாரித்து சொல்லணும். சிபிஐ தரப்பு விசாரித்து சொல்லணும். இதுவரையும் அவங்க பண்ணதில் எங்களுக்கு திருப்தி இருக்குது, ஆனால் இதையும் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லைங்க, அஜித்குமாரோட செல்ஃபோன் எங்கே? எங்களோட முக்கியமான கேள்வி, அஜித்குமாரோடைய செல்ஃபோன் எங்கே? மூன்று காவலர்களோட செல்ஃபோனை வந்து விசாரித்து வாங்கியிருக்கிறாங்க. மற்ற காவலர்களோட செல்ஃபோன் எங்கே? அதில் வீடியோ எடுத்தார் ஒரு காவலர் வந்து அஜித்குமாரை கூட்டிகிட்டு போனதுலேருந்து அவர் எந்தெந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாரோ எல்லா இடத்துலையும் அந்த செல்ஃபோனில் அவரே படம் பிடிச்சிருக்கிறாரு. அப்போ அதை எடுத்தாலே அந்த வீடியோவில் இருக்க ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமாக வெளியில் வந்துடும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வைஸாக இன்னும் வந்து கேஸு ஸ்ட்ராங் ஆகும். ஏற்கனவே கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதெல்லாம் எங்கே? இவங்களோட செல்ஃபோன் எங்கே? பிரவீன் தானே? பிரவீன் யார்? பிரவீன், அழகு பொண்ணு, அஜித்குமார், இவங்களோட செல்ஃபோன் எங்கே போச்சு? இது ஏன் வந்து பட்டியலில் இல்லை? இதுவரை 102 ஆவணங்களும் 103 சாட்சிகளும் சேர்த்துருக்குறாங்க. இந்த செல்ஃபோன்லாம் எங்கே போச்சு? அதேமாதிரி அந்த பொய் புகார் கொடுத்த நிக்கிதா மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் சார், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ உயிர் போயிருக்காதுல்ல, நிக்கிதா போய்கிட்டு சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு திருப்பி வந்து புகார் கொடுக்குறாங்க.
புரியுதுங்களா? போய் பிளான் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஆஃப்டர் தாட்னு சொல்லுவாங்க. போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை கொடுக்க வச்ச நபர் யார்? இதை கொடுக்க வச்ச நபர் யார்? நிக்கிதாவை இந்த நகை கிடச்சிட்டா ஆளுக்கு பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நபர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இது எங்களோட கேள்வி. அஜித்குமார் திருடி இருக்கலாம், அந்த நகையை நீங்கள் கைப்பற்றுங்க, ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நபர் மேலே என்ன நடவடிக்கை? கண்டிப்பாக எடுக்கணும். இது நீதிபதிகிட்ட முறையிட்டிருக்கீங்களா? இல்லை, இந்த சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணி பெண்டிங்கில் இருக்கிறதுனால எங்களால் அடுத்த கட்டமாக எதுவுமே செய்ய முடியாத நிலமையில் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சொல்கிறீங்களா? இதுக்கும் வந்து நீதிபதிகிட்ட முறையிட்டிருக்கீங்களா? இல்லை, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜ் ஷீட் கிடச்சாதான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு வாய்தாலையும் சிபிஐக்கு வந்து நிறைய கால அவகாசம் கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் வந்து நிறைய கால அவகாசம் கொடுத்தாங்க, இந்த வழக்கையும் சேர்த்து விசாரித்து முடிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஒரு 7-8 மாதம் கழிச்சு தான் இந்த திருட்டு வழக்கில் இப்போ தான் இந்த நடவடிக்கையை சொல்லியிருக்காங்க சார். இந்த திருட்டு வழக்கு எப்போயோ போட்டாங்க. இந்த 303/2025 வழக்கு எப்போயோ ஃபைல் பண்ணிட்டாங்க. நேற்று தான் அதில் முதல் முறையாக அஜித்குமார் திருடலை, அஜித்குமார் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, இதை நாங்கள் வழக்கை க்ளோஸ் பண்ணுறோம், 90 பக்கம் அறிக்கையை தாக்கல் பண்ணுறோன்னு சொல்லி நேற்று தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த குடும்பத்துக்கு இப்போ தான் பெரிய ஆறுதல் தந்திருக்கு. மனித உரிமை மீறல் நடந்திருக்கு, காவல்துறை மேற்கொண்ட சீர்திருத்தங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக சீர்திருத்தம் பற்றி இன்னும் சொல்லலை, நம்ம அதை பேசணும் சார். சார், இந்த கொலை வந்து நம்ம நாட்டில் ஜனநாயகம் சட்டம் அப்படின்ற விழிப்புணர்வு மக்களுக்கும் காவல்துறைக்கு இருந்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்காது. ஒரு கண்ணு முன்னாடி ஒருத்தரை 6 பேர் போட்டு அடிக்கிறாங்க. ஏன் ஒருத்தரும் கேட்க வரல? இந்த பகுதியில் ஏன் கேட்க வரல அப்படின்னா, சிவகங்கை, கிருஷ்ணகிரி இது போன்ற பின்தங்கிய மாவட்டங்களில் சட்டம் சார்ந்த அறிவே மிக குறைவாக இருக்குது பொதுமக்களுக்கு. அடிக்கக்கூடாது, ஒரு நபர் கைது பண்ணால், ஒரு போலீஸ் வந்து ஒரு நபரை கைது பண்ணால் அவர் கைது ஆக மறுக்கிறார் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபோர்ஸை மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்பையும் அதுக்கு உண்டான ஃபோர்ஸை மட்டும்தான் பயன்படுத்தினே தவிர அடிக்கக்கூடாது. அடித்து விசாரணைக்கிறது எங்கேயுமே இல்லை. நாங்கள் பொதுவாக எங்கள் சீனியர் பாப்பா மோகன் சார் சொல்கிற மாதிரி காவல்துறையில் எல்என்டோவை தனியாக பிரிக்கணும், விசாரணை முகமைகளை தனியாக பிரிக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு தனி பவர், எல்என்டோவுக்கு தனி பவர் கொடுத்தாதான். ஏன்னா காவல்துறைக்கும் பிரச்சனை ஒரு சில அழுத்தங்கள் இருக்குது, அவங்களே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்குது. வந்தபஸ்து போய் கொடுக்கணும், போய் கோர்ட்டுக்கும் போய் சாட்சியை கூட்டிகிட்டு போகணும், வழக்கையும் பதிவு பண்ணணும், விசாரிக்கவும் செய்யணும். இதில் மேலதிகாரிலேருந்து அழுத்தம் வேறு வருது. இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி வந்து நிக்கிதா வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ காவல் நிலைய வாசல்லே வச்சு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அவரோட இன்னொரு நபர் வந்து கூட போயிருக்கிறார். நீங்கள் பேட்டி கொடுங்க, இந்த மாதிரி வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கூட இருந்து தவறாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிக்கிதாவும் எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் சொல்லியிருக்காங்க, அது சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. மாண்புமிகு 4வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இங்கே வந்து விசாரணை அதிகாரியாக உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் விசாரிக்கும் போது, திருப்புவனம் அரசு பங்களாவில் வச்சு விசாரிக்கும் போது சாட்சிகள் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வந்து நிக்கிதா வந்து இவங்களை தூண்டி விட்டு நடவடிக்கை எடுக்க வச்சாங்க, டிஎஸ்பி எப்படி வந்து உடனே இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் விசாரிக்க போகிறாங்க, ரமேஷ் சார் விசாரிச்சுட்டு போகிறாரே, பொய்யா தவறாக உண்மையான எஸ்ஐ விசாரிச்சுட்டு இருக்காங்களே, அவங்கள ஃப்ரீயாக விசாரிக்க விட்டுருக்கலாம்ல. நீங்கள் எதுக்கு டிஎஸ்பி வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் போய் தனிப்படையை போய் அங்கே விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க? எதுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போய் விசாரிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இவங்க நைட் 2 மணிக்கு, அதிகாலை 2 மணிக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க சார். 4 பக்கத்துக்கு விரிவான புகார், யாரெல்லாம் அடித்தாங்க, எப்படி அடித்தாங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் எங்கே சார்? அந்த புகார் இன்னும் கைப்பற்றப்படலை, அந்த புகாரை வழக்கில் சேர்க்கப்படலை. நாங்கள் தான் உயர்நீதிமன்றத்தில் டைப் செட்டில் வச்சு அதை வந்து மாண்புமிகு 4th ADJ முன்னாடி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆவணத்தை நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த புகார் ஏன் வந்து இன்னும் இல்லை? அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இன்றைக்கி 6 பேர் உள்ளே போயிருப்பாங்க இல்லையா? இல்லைனா யோசிச்சு பாருங்களேன், அந்த இது வெளியில் வரலைன்னா இதே இன்ஸ்பெக்டர் தான் ஐஓ வந்திருப்பாங்க. இந்த டிஎஸ்பி யார் அடிக்க சொல்லி கொல்ல சொல்லி உத்தரவு போட்டாரோ அந்த டிஎஸ்பி தான் அதிகாரியாக இருந்திருப்பார். அக்யூஸ்டு ஒருவேளை அஜித் உயிரோடு இருந்தால் அக்யூஸ்டாக இருந்திருப்பார். அப்போ இந்த அநீதிக்கெல்லாம் யார் காரணம்? மனித உரிமை சார்ந்த சட்டம் சார்ந்த அறிவு நம்ம பகுதி மக்களுக்கு, நானும் திருப்பவனம் பகுதியை சேர்ந்தவன் தான், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சட்டம் சார்ந்த அறிவே இல்லை. அடிக்கக்கூடாதுங்க, இப்படி அடிக்காதீங்க, ரிமாண்ட் கூட பண்ணுங்கள், விசாரிங்க சார் கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் முன் வரல. ஏன்? சக்தீஸ்வரன் ஒரு ஆள் தனியாக போராடி இருக்குது. தண்ணி கொடுங்கன்னு ஒரு சில ஊழியர் சொல்லியிருக்கிறாங்க, சார் தண்ணி கொடுங்க சார் அவங்களுக்கு அப்படின்ட்டு. தண்ணியை ஒரு மூடியில் ஊற்றி மிளகாப்பொடியை ஊற்றி கொடுத்தா என்ன அர்த்தம்? அப்போ இன்றைக்கி நாங்கள் இன்னும் வருத்தப்படுறோம், அந்த காவலர்களுக்காக வருத்தப்படுற குடும்பம் இது. அந்த காவலர்கள் இன்றைக்கி அடிச்சுட்டு உள்ளே இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட குடும்பம் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வருத்தப்படுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் வருத்தப்படுறாங்க. எதுக்கு இந்த நிலைமை? காவலர்களுக்கும் ஏன் இந்த நிலைமை? அவங்க சட்டப்படி விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காது.
இந்த 10 காவலர்களோட சேர்ந்து விசாரித்த உயர் அதிகாரிகள் யார், நிக்கிதாவோட தொடர்பில் இருந்த நபர்கள் யார், பொய் புகார்கள் அளித்தவங்க மேலே உறுதியான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் விசாரித்த சிபிஐ, மாண்புமிகு நீதிபதி அவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அரசு தரப்புல இருந்து காம்பன்சேஷன் சொன்னாங்க. அதாவது அவருக்கு வேலை ப்ளஸ் இடம்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சுங்களா? இல்லை, இடம் வந்துருச்சு. அந்த இடத்த வந்துட்டாங்க. அந்த இடத்த பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு இருக்குது. இவங்களுக்கு சாட்சிகளுக்கு 6 பேருக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா உட்பட எல்லாருக்கும் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தில் நாங்கள் மாண்புமிகு பிடிஜே சிவகங்கை அவர்கள்ட்ட அப்ளை பண்ணி அந்த அடிப்படையில் இப்போ சாட்சிகள் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. அதனால் அதில் உத்தரவை சொல்லியிருக்கிறாங்க, நேருக்கு நேரம் சந்திச்சிக்க கூடாது அப்படின்ட்டு. இந்த நிலைமையில் எப்படி சார் அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும்? அது தனியாக இருக்குது, யாருமே இல்லாத ஒரு காடு. அந்த நிலைமைக்கு போகிறோம். இல்லை, வேலைகள் நாங்கள் அருகில் மடப்புறம் கேட்டிருந்தோம். அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் நேரில் சந்தித்து இவருக்கு இங்கே லோக்கல்லையே வேலை வாங்கி தரதா உறுதி அளிச்சிருந்தாங்க, பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது கிடைக்காத நிலைமையில் வேறு வழி இல்லாமல் இப்போ மதுரைக்கு தனியாக போயிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ அம்மா மட்டும் ஒரே ஆளாக வீட்டில் இருக்கிறாங்க. மதுரை ஆவின் நிலையத்தில் இப்போ பணிக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. பகல் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. தனியாக தான் இருக்கிறாங்க. காவலர்கள் இப்போது காவலில் இருக்கிறாங்க. சாட்சி சொல்ல வரும்போது இவங்க கூட்டிகிட்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாட்சிகள் பாதுகாப்பு சட்டங்களை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் பெயில் எல்லா இது வரைக்கும் ராஜா, சங்கர் மணிகண்டன், பிரபு, கண்ணன், எல்லா ஆனந்து, டிஎஸ்பி உட்பட எல்லாரும் போட்ட மனு கிட்டத்தட்ட தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றத்துலேயும் அதை உறுதி செஞ்சு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதில் காரணம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மிக மிக சட்ட அறிவு குறைவான, ஏழைப்பட்ட, தெரியாத ஒரு மக்கள். இவங்களை வெளியில் விட்டால் இவங்க சாட்சிகளை தெளிவாக கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டு இவங்க நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தாலும் இவங்களை வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதை தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் எங்கள் தரப்புலையும் மாலதி அம்மா தரப்பில் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இவங்க கண்டிப்பாக வெளியில் வந்துட்டாங்கன்னா இந்த வழக்கு கிடையாது சார். இவங்க பெயிலில் வந்தாங்கன்னா இந்த வழக்கு கிடையாது. கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. உறவினர்கள் மூலமாகவோ, அவங்களோட சொந்தக்காரங்க மூலமாகவோ, அல்லது ஒரு சங்கங்கள் மூலமாகவோ, பேர் சொல்ல வரும்ல, அந்த சங்கங்கள் மூலமாகவோ பேசி இவங்க மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவங்க உறுதியாக இருந்ததுனால அவங்க தோற்று போயிட்டாங்க. அந்த முயற்சியை அவங்க இன்னும் எடுக்கக்கூடாது. அப்படின்னா அவங்க பிணையில் வரக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட தரப்பு அப்ஜெக்ஷனை உறுதியாக எடுத்து வைப்போம். இல்லை, நேரடியாக இது வரைக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தில் போலீஸ் உத்தரவு வாங்கியிருக்கிறோம். போலீஸார் கூடயே இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு ஆள் இருக்கிறாங்க. ஒருவேளை ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக நேரடியாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்க உறவினர்கள் மூலமாகவும் குடும்பத்தினர் மூலமாகவும் சென்டிமெண்ட்டாகவும் கூட அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டு, இந்த பணமோ இந்த ஏதோ முக்கியம் கிடையாது, அஜித்குமார் கொலைக்கு நீதி கிடைக்கணும், அஜித்குமார் திருடன் அல்ல அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியணும், நிக்கிதா மேலேயும் உயர் அதிகாரிகள் மேலேயும் சம்மந்தப்பட்டவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்கள் அன்றைக்கி போராடி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க சார். இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க சார், இந்த பகுதியில் 6 பேரை இதேமாதிரி அடித்து கொண்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஒரு எஸ்ஐ கூட இறந்துருக்கதா கூட சொல்கிறாங்க. அந்த வழக்கெல்லாம் மூடிட்டாங்க, அந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கலை. அந்த 6 பேரை காப்பாற்றிருந்து அஜித்குமார் செத்துருக்க மாட்டாருன்னு இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் பயப்படுறாங்க, வெளியில் சொல்கிறதுக்கு, சாட்சி சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போவுமே அஜித்குமார் குடும்பத்தோட இந்த பகுதி மக்கள் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் பயப்படுறாங்க. மாவு வாங்குறது கூட ஒரு பயம், அச்ச உணர்வு இருக்குது. இந்த வழக்கில் சாட்சியை சேர்த்துருவாங்களோ, நம்ம கோர்ட்டுக்கு போகணுமா, காவலர்களுக்கு எதிராக நம்ம சாட்சி சொன்னால் இந்த ஊரில் நம்ம வாழ முடியுமா அப்படின்ற எண்ணம் இந்த பகுதி மக்களுக்கு நிறையவே இருக்குது. அதெல்லாம் உடச்சி மக்கள் தைரியமாக முன் வரணும். எல்லோரும் சகஜமாக மீண்டும் இந்த குடும்பத்தோட பழகணும்னு சொல்லி நான் பொதுமக்களுக்கும் கோரிக்கை வச்சுக்கிறேன். சார், இன்றைக்கி தொடங்கினா கூட 3 மாதத்தில் டே டு டே ட்ரையல் நடத்தணும் சார். மிக விரைவாக எக்ஸ்பீடியன்ட்னு சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும், இப்போ சாத்தாங்குளம் வழக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நடத்துகிறாங்க. அப்படி இருந்துமே முடிக்க முடியாத சூழ்நிலை நிலவுது, விசாரணை நின்றுக்கிட்டே போகுது. அப்படின்னா இன்னும் 5 மாத கட்டத்தில் முழுமையாக அந்த தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்து சார்பாக கேட்டேன். என் தம்பி சக்தி இல்லைன்னா இன்னைக்கு நானும் என் பையனும் இல்லை, என் மயனுக்கு இவ்வளோ நீதி கிடச்சிருக்காது. நல்லா இருக்கணும், ஆயுளோட என் தம்பி நல்லா இருக்கும்.